திரு கான்ஸ்டன்டைன், முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வரவேற்கிறதும், இப்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அதை கொடுங்கோன்மை அப்படின்னு ரொம்ப காட்டமாக விமர்சிக்கிறதும் முரண்பாடா இல்லையா? தம்பி சொன்னது, அதாவது ஒரு வகையில் என் தலைவனை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். தம்பி சூர்யா மாதிரி ஆட்கள் எல்லாம் நெஞ்சுக்கு நீதியை படிக்க வைத்திருக்கிறாரு என்பதை நான் உண்மையிலே என் தலைவனை இருந்த இடத்திலிருந்து கையெடுத்து கும்பிட தோன்றுகிறேன். அவருடைய படிக்க வைக்கிறது ஜனநாயகத்தை பற்றி என் தலைவன் எழுதினது ஒன்று. இன்னொன்று, தம்பி அதில் சொல்லியிருக்க ஓமா அழகா சொன்னார். தீக்குச்சியை எடுத்து தீபத்தை ஏற்றுறதுக்கு ஒத்து போகலாம், கூரையை கொளுத்துறதுக்கு ஒத்து போக முடியுமா? அது அவரு சொல்லி, இது ஜனநாயகத்தை நீங்க இன்னைக்கு கூரையை கொளுத்துறீங்க. அதனாலதான் எங்க தலைவர் எதுக்குறாரு. எங்க தலைவர், மாண்புமிகு தலைவர் கலைஞர் காட்டிய வழியில் தான் வராரு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அன்னைக்கு கார்த்தி 1971 2 மாநிலங்கள்ல தான் வேறு தேதியில தேர்தல் நடத்த வேண்டியிருந்தது. அப்போ ஒரு தேர்தலை சேர்த்து நடத்துறதுங்கிறது வேற. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்க ஒரு 10 இல்லைன்னா 12 மாநிலங்கள் இல்லாமல் மீதி 20-22 மாநிலங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் குறைக்கணும் கூட்டணும்னா அது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறதா இல்லையா? அதனாலதான் மாண்புமிகு முதலமைச்சர் இதை எதுக்குறார். இன்னொன்னு சொல்லிடுறேன் தம்பி, திரும்ப சொன்னதுனால இந்திய பட்ஜெட்ல 5 ஆண்டுகளில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி இருப்பது 5 ஆண்டுகளில் 10,400 கோடி ரூபாய். அப்படியானால் 60,000 கோடி ரூபாய்க்கு எங்கிருந்து தேர்தல் கமிஷன் தேர்தலை நடத்த முடியும்? எனவே தேர்தலில் செலவு என்பதில் இன்னொன்னு சொல்லிடுறேன். ஒரே ஒரு இது, அதாவது இந்த தேர்தல் நடக்கிறதுனால நாங்க அமைச்சர்கள் போண்டு ஒரே ஒரு சின்ன ரெஃபர்மேஷன் கார்த்திக், தேர்தல் பிரச்சாரத்திற்கு அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ பிரதமர்களோ அமைச்சர்களோ போகக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றினால் முடிந்ததா? சரிதானே? அது நியாயம் தானே? ஜனநாயகத்தில் அது என்ன தவறு? நீங்க அமைச்சரான பிறகோ அல்லது முதலமைச்சர், இப்ப எங்க முதலமைச்சர் இருக்காரு, நாளைக்கு பிஜேபி சூர்யா போய் அவர்கிட்ட நியாயம் கேட்க முடியாதா? பொதுவான பிறகு நீங்கள் ஏன் கட்சிக்கு வருகிறீர்கள்? அப்படியானால் அமைச்சர்களோ பிரதமரோ முதலமைச்சரோ யாரும் தேர்தலுக்கு என்ற ஒரு சட்டம் போதுமானது. ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறத எதிர்ப்பை விட பாஜகவுடைய நோக்கம் குறித்து தான் எதிர்க்கட்சிகளுக்கு சந்தேகம் இருக்கு. இல்ல பாஜக பொதுமக்கள் பார்வையில தான் நம்ம இப்போது பார்க்க முடியும். 25,000 பேர், அதான் அது 25,000 பேர்ல எவ்வளவு பேர் கரெக்ட் நீங்க சொல்ற ரிப்போர்ட் டிரான்ஸ்பரண்ட். அதுல கிட்டத்தட்ட 81% மக்கள் ஆதரித்திருக்காங்க. அதுவும் அந்த 25,000ல 18,000 அவங்க சொல்லி 81% ஆதரித்திருக்காங்க. அது டேட்டா கொடுத்திருக்காங்க, யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்க டேட்டா தான். இப்ப ரெண்டாவது பாயிண்ட் சார் சொன்னார் இல்லையா, சூர்யா அதை கோட் பண்ணாரு, கருணாநிதி அவர்கள் முன்கூட்டியே அப்போ அவரிடம் தைரியம் இருக்கிறது. நான் முன்கூட்டியே நான் தேர்தல் நடத்தினா கூட எங்களுக்கான வரக்கூடிய வாக்கு நாங்க மீண்டும் ஆட்சியில் வருவோம். அவர் அந்த ரிஸ்க், அங்க தைரியம் இல்லாமல் பேசுவது என்பது அவருக்கு அந்த ரிஸ்க் செயல்படுத்தும் பாஜக அரசு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அவ்வளவுதான். அந்த திமுக மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கிற தேர்தல்ல வரும். சார் நான் இப்ப என்ன கேக்குறேன், ஒரு வருஷம் ஒரே ஒரு எந்த கட்சி இல்ல நீங்க தைரியம் சொல்றீங்க, அடுத்த வருஷம் தேர்தல் நடந்தா மட்டும் திமுக தேர்தல் நடந்தா பிரச்சனை, பிஜேபிக்கு இதான் பிரச்சனைன்ற, பிஜேபி ஆளக்கூடிய மாநில பிரச்சனை. ஆனா அந்த ரிஸ்க் எடுக்கறாங்க அவங்க. ஓகே.